எல்லாருமே சொல்ல வேண்டிய வார்த்தை இது. நான் தெய்வ கிருபையினால இருக்கிறேன். ஆமென். என்னுடைய பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, தெய்வ கிருபையினால இருக்கிறேன். ஆமென். 2வது சொல்றாரு, அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாகவில்லை. அல்லேலூயா. அந்த கிருபை விருதா ஆகக்கூடாது, விருதாவாக வேஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ ரொம்ப அழகாக சொல்லுகிறார் பவுலடிகளார், அந்த கொடுத்த கிருபை என்னுடைய வாழ்க்கையில விருதாவா ஆகவில்லை. இந்த வசனத்தை நான் படிக்கும் போதே எவ்வளவு உணர்ந்து அந்த கிருபையை பற்றி அவர் பேசுறாரு, அந்த கிருபைக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறாரு. தெய்வ கிருபையினால இருக்கிறேன். 2வது, என்னுடைய வாழ்க்கையில கொடுத்த கிருபை வேஸ்ட் ஆகல, விருதாவாகவில்லை. 3வது காரியம் பார்க்கலாம். அவர்கள் எல்லாரிலுமே நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தெய்வ கிருபையே அப்படி செய்தது. சோ எல்லாரை விட நான் அதிகமா பிரயாசப்பட்டேன். ஒருவேளை ஆண்டவருக்காக உழைக்கணும்னு என்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்தது எல்லாரை விட அவருக்கு அதிகமா இருந்திருக்கலாம். எல்லாரை விட அதிகமா இருந்ததுனாலதான் இத்தனை எபிசோட்ஸ்ல அவர் எழுதியிருக்கிறாரு. வேதத்துல நம்ம பார்க்கிறோம் எத்தனை அதிகாரங்களை, எத்தனை சாப்டர்ஸ் அவர் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி. சோ எல்லாரை விட நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆனாலும் நான் அல்லன்றார் பாருங்களேன். அவருடைய கிருபை தான் என்னை என்ன பண்ணுது, அவருடைய கிருபையே என்னை அப்படி செய்ய வைத்தது. பிரியமானவர்களே, கிருபையை நிறைய நேரங்களில நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறோம். சோ நம்ம அப்படியே சும்மா மதிக்கிறதே கிடையாது. ஆண்டோடைய கிருபையினால் தான் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வேலை செய்யறோமா, நம்ம சாப்பிட்றோமா, நம்ம வீடு நல்லா இருக்குதா, நம்ம வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்குதா, நல்லா படிக்கிறோமா, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களா, எல்லாருமே அவர் கொடுத்த பிச்சை, அவர் போட்ட பிச்சை. கிருபை என்றது அவர் போட்ட பிச்சை. சோ அவருடைய கிருபை இல்லைன்னா இன்னைக்கு எத்தனை குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம், எத்தனை குடும்பங்கள் ஐயோ குடியும். அது இன்னைக்கு அந்த அந்த செய்தியெல்லாம் வாசிக்கும் போது 4 பிள்ளைங்க மேல இருந்து விழுந்துட்டாங்க, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, வாலிப பிள்ளைங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3 பிள்ளைங்க அந்த கொரியன் கேம்ஸை பார்த்துட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்க்கும்போது தேவ கிருபை நம்மோடு கூட இருந்ததுங்க. இல்லைன்னாக்கா ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு செய்தியை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வாலிப தம்பி நல்ல ஒரு பெஞ்ச் மேலே ஏறி, நான் நினைக்கிறேன் எங்கன்னு தெரியல, நம்ம இந்தியாவில் தான், அது மேபி தமிழ்நாட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா சொல்றாரு. என்ன ஒரு செய்தி சொல்றாருன்னா உலகத்துக்கு, தயவு செய்து எச்சரிக்கையா இருங்க. ஒரு ஸ்டடியில கண்டறிக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா, 16 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள பெண்கள் அதிகமா இந்த நாட்களிலே கற்பழிக்கப்படுகிறார்கள். சோ இது அவன் சொல்லும் போது நான் அப்படியே அந்த மெசேஜை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். திரும்ப திரும்ப நான் போட்டு கேட்டு அநேகருக்கு சொல்லணும். 16 வயதுல இருந்து 20 வயது வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் கற்பழிக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கு தெரியல, அதை சொல்லி கொடுக்க யாருக்கும் தெரியல. ஏன் நம்ம பிள்ளைங்களாம் அப்படி இன்னைக்கு கர்த்தர் காப்பாத்தி கொண்டு வருகிறாரு. தெய்வ கிருபை நம்ம கூட இருக்கிறதுனால தான் அவங்க ஆண்டவரை தேடினாங்கனாக்கா அவங்களுக்கும் தெய்வ கிருபை இருக்கும்.